நான் உங்க வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு வந்து கவிஞர் லக்ஷ்மி மணிவண்ணனோட 2 எலிகள் 2 வழிகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து இன்னைக்கு நாம வந்து ஒரு கவிதை பார்க்கலாம். வாங்க கவிதைக்குள்ள போவோம். வெட்ட வெளியில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்து 2 சுடுசெங்கல்கள் நட்டு 5 மலர்களை வைத்தால் போதும். நிலத்தின் தெய்வம் அப்படி எழும்பி நிற்கிறது. தத்துவங்கள் தேவையில்லை, ஞானம் வேண்டியதில்லை, கைகூப்பி தொழுவதற்கு 2 கரங்கள் மட்டும் இருந்தால் போதுமானது. ஏன், நானோ நீயோ கூட தேவையில்லை. அதற்கு அவ்வளவு எளிமை, அதற்கு அவ்வளவு பகட்டு, அவ்வளவு அழகு. அதாவது இந்த கவிதை வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து தத்துவவாதியா இருப்பாங்க, நாத்திகவாதியா வந்து இருப்பாங்க. நான் பெரிய ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மூட நம்பிக்கை மேலாம் வந்து இஷ்டம் கிடையாது, அதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு சில காரியங்கள், அதாவது நம்ம மரபு சார்ந்து நம்ம ஒரு பழக்கவழக்கம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இந்த தத்துவமும் இந்த ஞானமும் இந்த அறிவாளித்தனமும் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதான் சொல்லுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ வீடு கட்ட போகும்போது வானம் தோண்டுவாங்கல்ல, வானம் தோண்டும் போகும்போது நல்ல பாருங்க 2 செங்கலை வச்சு அதுல பால் ஊற்றி பொட்டு வச்சு அது ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, சாமி கும்பிட்றதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து சொல்லிக்கிடலாம், நாத்திகவாதி தத்துவவாதி என்கிட்டயா ஒன்று சொல்லலாம். பட் அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்வோம், கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு தானே செய்வோம். கும்பிட்டு அந்த பூஜையை நம்ம வந்து சிறப்பு செய்ய தான் செய்வோம். அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு தத்துவவாதி, நான் வந்து ஒரு ஞானி, நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம சில மரபு சார்ந்த பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பெரிய பெரிய கோயில் போனோம் அப்படி இப்படிலாம் இல்லை. நமக்கு வந்து 2 செங்கல் போதும் நம்மளை கையெடுத்து கும்பிட வைக்க. ஸோ அதுதான் இந்த கவிதை வந்து சொல்லுது. ரொம்ப அழகான விஷயம், ஆனால் நல்லா இருக்கு.